ஹலோ ஜூனியர்ஸ், ஒரு அப்பீல் ஃபைல் பண்ணுறோம். அந்த அப்பீல் சம்மந்தமான அந்த பெட்டிஷன் எந்த வகையில் எந்த ஃபார்மேட்டில் இருக்க வேண்டும், அது சம்பந்தமாக ஏதாவது ப்ரொவிஷன் சொல்கிறதா என்பதை பார்த்தோம். ஆனால் 382 ஆஃப் சிஆர்பிசி அது சம்மந்தமாக சொல்கிறது பெட்டிஷன் ஆஃப் அப்பீல். அதே போல் அந்த பெட்டிஷன் ஆஃப் அப்பீலுங்கிறத பிஎன்எஸ்எஸில் 423 சொல்லுது. இப்போ சொல்லப்பட்ட விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, அந்த அப்பீல் சம்பந்தமான அந்த மனு எப்படி இருக்கணும்னா, எழுத்துப்பூர்வமாக பெட்டிஷன் ஃபார்மேட்டில் இருக்கணும். ஒரு பெட்டிஷன் ஃபார்மேட்டில் எழுத்துப்பூர்வமாக இருக்கணும். இது ஒன்று. அதே போல் அந்த அப்பீலை யாரெல்லாம் ஃபைல் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த அப்பீலை கோர்ட்டு கொண்டு போகக்கூடிய நபர், அப்பலன்னு சொல்லுவாங்க இல்லையா, மேல் முறையீட்டாளர், அவங்க ஃபைல் பண்ணலாம். அல்லது அவங்களுடைய வழக்கறிஞர் ஃபைல் பண்ணலாம், ஹிஸ் ப்ளீடர். மற்றும் இதோட சேர்த்து எதை சேர்த்து ஃபைல் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, அந்த எந்த நீதிமன்றத்தின் உத்தரவையோ அந்த தீர்ப்பையோ எதிர்த்து போகிறீங்களோ, அந்த நீதிமன்றத்தின் அந்த உத்தரவையோ அந்த தீர்ப்பையோ என்ன பண்ணணும்னா அந்த பெட்டிஷன் காப்பியோட இணைச்சி தான் கொடுக்கணும். ஷல் அக்கம்பனிடு. அதே போல் அதில் ஒரு வேர்ட் சேர்த்துருக்காங்க, அன்லஸ் த கோர்ட் டு விச் இட் இஸ் ப்ரெசண்டட் அதர்வைஸ் டைரக்ட்ஸ். ஒருவேளை அந்த கோர்ட் வேறு மாதிரி டைரக்ட் பண்ணாலொழிய அந்த ஆர்டரையோ தீர்ப்பையோ என்ன பண்ணணும்னா சேர்த்து தான் நீங்கள் தாக்கல் பண்ணணும். இதுதான் இதில் சொல்லப்பட்ட விஷயங்கள். தேங்க்யூ.